அம்மா கேரக்டர் ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாங்க. ஐட் லைக் டு இன்வைட் விஜய் அவர்கள் டு சே ஃபியூ வேர்ட்ஸ். தேங்க்யூ டியா. எல்லாருக்கும் வணக்கம். இந்த சக்ஸஸ் மீட்டுக்கான முதல் காரணமான உங்கள் பத்திரிகை ஊடகங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. நான் ப்ரெஸ் மீட்டை மிஸ் பண்ணிட்டேன், ஆடியோ லான்ச் மிஸ் பண்ணிட்டேன். எப்படியோ இன்றைக்கி ரொம்ப லக். நான் இங்கே இருக்கிறது உங்களோட எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாப்பாடு கொடுத்த ஒலிம்பியா ஃபிலிம்ஸ்க்கு நெல்சன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. யூ ஷுட் ரீச் சம்மன்ஸ் ஹார்ட் த்ரூ ஸ்டமக்குன்னு சொல்லுவாங்க. அது நான் செய்வேன் வீட்டில். எப்போவுமே யார் வந்தாலும் சாப்பாடு போடாமல் நான் அனுப்ப மாட்டேன். அது எனக்குள்ளே இருக்கிற ஒன்று. அது இங்கே ஃபஸ்ட் டைம் என்னோடய லைஃப்லேயே வந்து நான் உட்காந்து எல்லாரோடையும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுது. டிஎன்ஏ ஃபிலிம் இவ்வளோ சக்ஸஸ் ஆனது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய இதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு ஐ மீன் 1 மந்த்துக்குள்ளே ரிலீஸ் ஆன மாமன் நெக்ஸ்ட் ஹிட் இஸ் திஸ். ரொம்ப 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 நான் ஃப்ளையிங் மோடில் இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் நெல்சன் சார் ஃபார் டேக்கிங் மீ இன் திஸ் ரோல். ஒத்த காலில் இவர் தான் நின்று ஸ்ட்ரைக் பண்ணி நான் நடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் சொன்னது ரொம்ப ரொம்ப நன்றி. அதர்வா யூ ஆர் ராக்கிங் அண்ட் அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக அவ்வளவு நல்லா இன்டென்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும்னா அது உங்களால் தான் முடியும். நிமிஷா யூ ஆர் அமேசிங். ஒரு சில முகங்கள் வந்து நின்னாலே போதும், அவங்க நடிக்கவே வேண்டாம், அப்படி ஒரு இன்டென்ஸ் ஃபேஸஸ் சில பேர் இருக்காங்க. அதில் யூ ஆர் ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மர். அண்ட் அந்த கீ ரோல் பண்ணின தென்றல், யூ டிட் ஸோ குட் த டுவெல் ரோல். அண்ட் அருமையான எழுத்துக்களோட, அருமையான விஷுவல்ஸோட, அருமையான ட்ரீட்மெண்ட்டோட, அருமையாக எக்ஸிக்யூட் பண்ணினா என்னோட இயக்குனருக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் போஸ் சார். உங்களோட நான் காம்பினேஷனில் நான் நடிக்கவே இல்லை. ஐ திங்க் வி டிட் 1 ஃபில்ம் இல்லை டீசல். ஆமாம், ஒரே ஒரு ஷார்ட், அது டீசல் தான். ஒரே ஒரு ஸ்மால் சீனில் பண்ணோம். பட் அது பத்தலை எனக்கு. ஐ நீட் டு ஒர்க் மோர் வித் மோர் பவர்ஃபுல் ஃபேஸஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நன்றி 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 தவிர வேறு எதுவும் இல்லை சொல்கிறதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். நிமிஷா, நான் உங்களை பற்றி நிறைய பேச போகிறேன். ஆக்சுவலாக இந்த கம்பேர் அவங்கள பார்த்தோன்னே யாருன்னு தெரிலன்னு சொன்னேன். அதுக்கு சாரி. அவங்க வந்து சொல்கிறாங்க நிறைய படங்களில் நடித்த போஸ் வெங்கடவர்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன பார்த்துருக்காங்க, அதுக்கு நன்றி. ஒரு பியூட்டிஃபுல் பிரியாணி, அதுக்கு ஒரு நன்றி. ஏன்னா தேங்க்ஸ் கிவிங் இது. அதனால் நிறைய அந்த கிவிங் கொடுத்துட்டே இருக்கணும். இன்றைக்கி டிஎன்ஏ வந்துட்டு ஒரு பெருசாக வெளியில் வந்து நிற்கிது. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். இப்போ இதே உங்களை வச்சு ஒரு பிரம்மாண்ட ஒரு ஆடியோ ரிலீஸாக இருக்கட்டும், நியூஸ் க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், அது என்ன பண்ணாலும் உங்ககிட்ட ஒரு நியாயம் இருக்குல்ல, இந்த படம் நல்ல படம் அப்படின்ட்டு. அந்த நியாயம் ஜெயிச்சிருக்கு. அதுக்கு முதல்ல நன்றி. ஒரு விமர்சனம் நம்ம காதில் கேட்போம், அந்த படம் நல்லா இல்லைன்றது கூட வரும். ஒரு சாராருக்கு பிடிக்கலாம், ஒரு சாராருக்கு பிடிக்காமல் போயிடலாம். ஆனால் நல்லாவே தெரியும் அந்த 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 படம் அதுக்கு ஒர்த்தா இல்லையா அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும். அந்த மாதிரி குழப்பத்தில் ஆடியன்ஸ் இருக்கும்போது அவங்கள தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு 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 ஆயுதமாக யார் இருக்கிறாங்கன்னா ப்ரெஸ் அண்ட் மீடியா. அந்த ஆயுதத்தினால தான் இன்றைக்கி இந்த தேங்க்ஸ் கிவிங் மீட்டே நடக்குது. திரும்ப திரும்ப உங்களுக்கு நன்றி. என்ன நடிக்க வச்சதுக்கு ப்ரொடியூசருக்கு, என் தம்பி டைரக்டருக்கு, நிச்சயமாக ஒரு அசிஸ்டன்ட் தான் சொல்லியிருப்பானே, இதை போசனை பண்ணால் நல்லா இருக்கும்னே. ஜெயராமன் வெங்கடேசனுக்கும் நெல்சன் வெங்கடேசனுக்கும் உள்ள உறவு நினைக்கிறாரு. ஸோ அதனால் கிடச்சிருக்கு, அதுக்கு நன்றி. அப்புறம் கோ ரைட்டர் அதிஷா சார் பேசினார். நிமிஷா இருக்காங்க, அவங்களுக்கு தான் தெரியும், கரெக்டாக புரியும்னு நினைக்கிறேன். கேரளாவில் வந்துட்டு ஒரு 5 கேரவன் நின்றுச்சுன்னா அதில் ரைட்டர்ஸ்க்கு ஒரு கேரவன் இருக்கும். ரைட்? அவ்வளோ பெரிய மரியாதை இருக்காங்க ரைட்டர்ஸ்க்கு. கேரளாவில் ஓகே வரேன். கேரளாவில் பெரிய மரியாதை வந்து திரைக்கதை ஆசிரியருக்கு கொடுப்பாங்க. அதாவது முதல்ல திரைக்கதை ஆசிரியர்கள் கதையாசிரியர்கள் கதையை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அது இயக்குனர்கிட்ட வந்து அதுக்கப்புறம் ஒரு கம்பெனிக்கு போய் அப்படி தான் வரும். அந்த வகையில் ஒரு திரைக்கதை ஆசிரியரை மேடை ஏற்றி அவருக்கு மரியாதை செலுத்தின நெல்சனுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த அந்த கைண்ட் ஆஃப் சினிமா வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா பாரதிராஜா சார் வந்து ஆல்வேஸ் வித் அன்னகிரி செல்வராஜ் சார்
இந்த மாதிரி ரத்னகுமார் சார் அவங்களோட பயணிக்கும் போது அந்த திரைப்படங்களில் ஒரு பயங்கரமான மீனிங் இருக்கும். டைரக்டருங்கிற ஒரு பியூர் டெக்னீஷியன், கிரியேட்டர்ஸ் கம் டெக்னீஷியனாக இருக்கிறதுங்கிறது ஒரு தனி டேலண்ட். பட் கிரியேட்டர் இஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எழுத்தாளர், வசனகர்த்தாங்கிறவங்க வந்து ஒரு தனி செக்டார். அந்த செக்டார் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா திரைப்படம் தோற்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நான் பல இடங்கள் அதை விவாதமாக வச்சுருக்கேன். அந்த வகையில் ஒரு ரைட்டரை மேடை ஏற்றி பேச வச்சதுக்கு இந்த நேரத்தில் அதே தேங்க்ஸ் மீட்டில் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி எங்கூட நடித்த கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கேமராமேன் பார்த்திபன் சார் எல்லாருக்கும் நன்றி. அம்பேத்குமார் சார் என்னுடைய சிறந்த நண்பர், அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு திரைப்படம் சமீபத்தில் ஒரு தேட்டரில் ரிலீஸ் ஆகிட்டு உடனே நம்ம ஃபோன் பண்ணுவோம். நெல்சனுக்கு ஃபோன் பண்ணும்போது ஒரு இயக்குனருடைய அந்த பிரசவ வழி, என்ன நெல்சன் எப்படி இருக்கீங்க அப்படின்னா, இல்லைண்ணா என்ன பண்ணுறதுன்னு தெரில, என்ன நடக்குதுன்னு தெரில, ஒரு ஈவினிங் வரைக்கும் ஒரு தொண்டைக்கு நெஞ்சுக்கு ஒரு உருண்டை ஓடிக்கிட்டே இருக்குது, அதெல்லாம் எப்போ சரியாகும்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், இல்லை நேற்று ப்ரெஸ் மீட்டில் படம் பார்த்தவங்க எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணிட்டாங்க. அவங்க எல்லாருமே படம் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது, ரொம்ப நல்ல படமாக இருக்குது, அதனால் இந்த திரைப்படம் ஓடும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் சொன்னப்போ, அப்படியா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அது வந்து ப்ரெஸ் கையில் தான் இருக்குது, அவங்க நிச்சயமாக நல்ல படம்னு எழுத ஆரம்பிச்சிட்டாவோ பேச ஆரம்பிச்சிட்டாவோ அந்த திரைப்படம் மிகப்பெரிய திரைப்படமாக மாறும், நம்புங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அது 2வது நாள் அது நடந்தது. அந்த வகையில் மீண்டும் உங்களுக்கு ஒரு நன்றி. இந்த திரைப்படத்தில் நான் கொஞ்சம் முன்னாடியே படம் பார்த்த பொழுது கடைசியாக ஹீரோவுக்கு வரேன், நிமிஷா வந்து பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. நான் உங்ககிட்ட சொன்னேன் இப்போது அந்த 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 கேரக்டர் டிசைன் பண்ண விதமே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நான் நெல்சன்கிட்ட வந்து படம் பார்த்துட்டு வெளியே வந்தோடனே சொன்னது, அந்த ஹீரோயின் கேரக்டர் ரொம்ப பிரமாதமாக டிசைன் பண்ணியிருக்கீங்க, அது டிசைன் பண்ணது பிரச்சனை இல்லை, நடிப்பை பற்றி நல்ல புரிதல் இல்லாத ஒரு ஆளால் அது பண்ண முடியாது. அவங்க நாயட்டுன்னு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க கேரளாவில், அவங்க பெரும்பான்மையான படங்கள் வந்து அந்த கேரக்டர்ஸ் வந்து அவங்க புரிய வைக்க முடியலைன்னா அந்த கேரக்டரே காலி ஆகிடும். அதுவும் பர்டிகுலர் நாயட்டு வந்து அது ரொம்ப அழகாக புரிய வச்சுருப்பாங்க அந்த படத்தில். அதே மாதிரி டிஎன்ஏல நிறைய நேரங்களில் அதை புரிய வச்சது ரொம்ப நல்லா இருந்தது. நான் நெல்சன்ட்ட கடைசியாக சொன்னேன், கொஞ்சம் நிறைய டைலாக் சேர்த்துருக்கலாமே அந்த பொண்ணுக்கு, இன்னும் நிறையா பேச வச்சுருந்துருக்கலாமே அப்படின்னு கூட சொன்னேன். அந்த வகையில் பியூட்டிஃபுல் ஆக்டர்ஸ் அவங்க. அடுத்ததாக இதோட முடிச்சுக்கிறேன். பட் என்னுடைய கதாநாயகன் அதர்வா சார், சில பேர் மட்டும் ஜெயிக்கணும்னு நம்ம உள் மனசு சொல்லிகிட்டே இருக்கோம். அவங்க ஜெயிச்சா அட்வான்டேஜ், அவங்க ஜெயிக்கிறது நமக்கு நல்லது அப்படின்றது ஒன்று தோணுன்னா அது அதர்வா சார். ஏன்னா அவரோட இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருந்தேன். அந்த திரைப்படம் நைட்டில் எல்லாம் மிட் நைட்ல எல்லாம் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கும். நமக்கே ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும். என்ன அவ்வளோ ப்ரிஸ்காக வந்து நிற்பார், எந்த விதமான டிஸ்டர்பன்ஸஸ் இல்லை, கோபம் இல்லை, அப்படி நான் கண்டினியூவாக நைட் ஷூட்டே போயிட்டே இருந்தோம். நான் ஒரு நாள் நான் கேட்டேன், டயர்டாக மாட்டீங்களான்னு கேட்டேன். அப்போ சொன்னார், நல்ல வார்த்தை அது, அவர் மறந்துட்டாரான்னு தெரில, ஒரு 4 பசங்களோட டவுசர் போட்டு வந்து நான் போலீஸ் நீங்கள் மாட்டிப்பீங்க. அப்போ சொன்னார், சார் நடிக்கிறோம் சார், பிடிச்ச வேலை சார், பிடிச்ச வேலையை செஞ்சுட்ருக்கோம் சார், இதில் எப்படி சார் டயர்டாக வருதுன்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதே டிஎன்ஏலையும் பார்த்தேன், அதே பிடிச்ச வேலையை டயர்டு இல்லாமல் அன்னைக்கு என்ன ஃப்ரெஷ்னஸ் இருந்துச்சோ அதே ஃப்ரெஷ்னஸோடு வராரு. ஸோ அது இயக்குநர்களுக்கும் ப்ரொடியூசர்ஸ்க்கும் சினிமாவுக்கும் ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கணும். அதனால் டிஎன்ஏவோட வெற்றியை உண்மையிலேயே என்னுடைய சகோதரர்கள் திரு அதர்வா அவர்களும் சரி, நெல்சனும் சரி, திரு அம்பேத் சாரும் சரி, அத்தனை பேரும் ஜெயிக்க வச்சவங்க எல்லாருக்கும், அதை பர்டிகுலர் ஆடியன்ஸுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இது திருக்குறளில் வந்து செய்நன்றி அறிதல்னு ஒரு அதிகாரம் திருவள்ளுவர் பண்ணியிருக்கார். செய்நன்றி அறிதல். இந்த நன்றி சொல்கிற விஷயம் வந்து நான் நிறையா இடத்துல சொல்லியிருக்கேன். நான் யாருக்கு நன்றி உணர்வு அதிகமாக இருக்கோ அவன் எல்லா துறையிலையும் சிறந்தவனாக இருப்பான், அவன் மிகச்சிறந்த ஒரு பண்பாளனாக இருப்பான். நன்றி உணர்வு தான் நம்மகிட்ட இருக்கிற எல்லா பண்புகளுக்கும் தாயானது. இதை சினிமாவில் யார் ஆரம்பித்து வச்சாங்கன்னு தெரியல, இந்த மாதிரி நன்றி சொல்கிறத. அது ஏதோ ஒரு முதல் படம் இருக்கும், அவங்களுக்கு காலம்பூரா நம்ம நன்றி சொல்லிகிட்டு இருக்கணும். ஏன்னா இப்படி ஒரு விஷயத்தை ஆரம்பித்து வைக்கிறாங்க பாருங்கள் புதுசாக, அவங்களுக்கு நன்றி. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு சிறந்த ஒரு படத்தை நீங்கள் எழுதி, ஏன்னா உங்களுக்கு உங்கள் ஷோ போடும்போதே நெல்சனை சுற்றிக்கிட்டீங்க, எல்லாம் சுற்றி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. அதோடு இல்லாமல் அதை வந்து எழுதுனீங்க, அதை நிறையா இன்ட்ரெஸ்டில் சொன்னீங்க. அதனால தான் இந்த டிஎன்ஏ அவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்த படம் என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா, ஒரு விஷயம், இப்போ முயற்சி திருவினை ஆக்கும் அப்படின்னு திருவள்ளுவர் ஒரு கொட்டேஷன் கொடுத்துருப்பார். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு பாரதியார் சொல்லியிருப்பார். தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்படின்ட்டு
கணியன் பூங்குன்றன்னு சொல்லியிருப்பார். இப்படி ஒவ்வொரு விஷயங்கள் ஒரு கொட்டேஷனை தந்திருப்போம். இதில் பாருங்கள், பாக்யராஜ் சார் வந்து அவருடைய முந்தான முடிச்சல முருங்கைக்கான்னு ஒரு ஐட்டத்தை இறக்கிட்டு போயிட்டார். இப்போ முருங்கைக்காய் எடுத்துக்கிட்டு போவாங்க, கூச்சப்படுவாங்க. அப்போ ஒரு வீட்டுக்கு வாங்கிட்டு போகிற குடும்பத் தலைவன். அதுக்கு பிறகு மணிவண்ணன் சார் அல்வான்னு ஒரு மேட்டரை இறக்கி விட்டார். நம்ம வந்து ஒரு திருநெல்வேலியிலேருந்து வரும்போது ஒரு அல்வாவை அன்பாக வாங்கி கொடுத்தா கூட என்னப்பா அல்வா கொடுக்குறியான்ற அளவுக்கு மாற்றி விட்டார். நான் திருடியில் கட்ட விரலுக்கு அடுத்த விரலுக்கு கொஞ்சம் நீட்டாக இருந்ததுன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னேன். அதே போல் இந்த படம் ஹாஸ்பிட்டலில் பிறக்கிற குழந்தைங்க உண்மையாலுமே நம்ம குழந்தை தான் வருதா அப்படின்ற எனக்கு எடுத்துகிட்டு ஒரு 5 ஃபோன் பண்ணாங்க. 5 பேர் ஃபோன் பண்ணாங்க. என்னங்க பயம்படுத்தி விட்டுட்டார் இந்த டைரக்டரு. இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் பிறந்து நம்ம கைக்கு வர்ற குழந்தை நம்ம குழந்தைன்னா ஒரு 11 வயசு 12 வயசில் முகஜாடையை வச்சு தான் கண்டுபிடிக்கணுமா, இல்லைன்னா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துடணுமா நம்ம அப்படின்னாரு. ஸோ ஒரு படம் சமுதாயத்தில் அந்த ஒரு 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 உஷார்த்தன்மை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது முக்கியம் ஒரு படைப்பு. அது இந்த படத்தில் அருமையாக அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுதான் ஒரு படம் சமூகத்திற்கு ஏதோ ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அது டிஎன்ஏவில் அருமையாக இருக்குது. அதுக்கு இப்போ அதிஷா சொன்ன மாதிரி அவர் சொன்னார் பாருங்க, புனைவில் உண்மைத்தன்மை எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கோ அது சிறந்த திரைக்கதைன்னு ஒரு அருமையான விஷயத்தை ஒரு விளக்கம் கொடுத்தார். ரொம்ப அற்புதமான விஷயம் அது. அதே போல் பத்திரிக்கையாளர்களை நிறைய பயன்படுத்தணும், நம்ம எழுத்தாளர்களை அதிகம் பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அருமையான விஷயத்தை இங்கே பதிவு பண்ணியிருக்காரு. இதெல்லாம் நீங்கள் எழுதணும். அப்போ தான் நிறைய இயக்குநர்கள் நிறைய ரைட்டர்ஸை கொண்டு வருவாங்க. அண்ணன் போஸ் வெங்கட் சொன்ன மாதிரி மலையாளத்தில் ரைட்டர்ஸுக்கு அவ்வளோ பெரிய ஒரு மரியாதை இருக்கும். அங்கே ரைட்டர்ஸ் தான் ஃபஸ்ட்டு. நம்ம இன்னும் சொல்லப்போனால் ஆங்கில படங்களே மிகச்சிறந்த நாவலை தான் படமாக எடுக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம நினைக்கிறோம்ல கதையை வெளியே போயிடுச்சுன்னா அந்த கதை ஈஸியாகிடும்ட்டு. அதெல்லாம் கிடையாது. மிகச்சிறந்த நாவல்களை தான் நம்ம படமாக எடுத்து மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்துருக்காங்க பல படங்கள். ஸோ ரைட்டர்களையும் அதே போல் எழுத்தாளர்களையும் நிறையா பயன்படுத்தணுங்கிறது இந்த நன்றி அறிவித்தல் கூட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது நன்றியில் இப்போ நான் எனக்கு ஒரு சின்ன ஒரு கதாபாத்திரம் இதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் என் வாழ்நாள் பூரா சொல்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க, ஏங்க அருமையான ஒரு விஷயத்தை உங்களுக்கு பண்ணிட்டாங்க இந்த படத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இது என் உள்ள மனசில் எப்போதும் இந்த டீமுக்கு இயக்குனருக்கு மட்டும் கிடையாதுங்க. ஒரு ஹீரோ அவர் என்ன சொல்லியிருப்பாங்க, ஏங்க அவருன்னு கூட அவர் சொல்லியிருக்கலாம். அடுத்தது இந்த ப்ரொடியூசர் அல்லது ரைட்டர் யார் வேணாலும் ஏங்க அவரை போடலாமே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதுக்கு என்னை ஒத்துக்கிட்டதுக்கு இவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது நம்ம தம்பி கேமராமேன் பார்த்தி அதாவது ஒரு மனிதன் இப்படி இருக்கிறவன் இவ்வளோ திறமையோடு இருப்பான்னு நீங்கள் பார்வையால் நீங்கள் கணிக்கக்கூடாது. நம்ம சொல்லுவோம்ல, டே கண்ணை பார்த்து பேசுகிறோம் உண்மையை பேசுவான்டா அப்படின்றது. கண்ணை பார்த்து உண்மையை பேசுகிறவங்களாம் உண்மையை பேசுவானா? அது ஏதோ பொது புத்தியில் இருக்குது. அதாவது முழு பனியன் போட்டவன் நல்லவன்டா அப்படின்றதும், வெள்ளையாக இருக்கிறவன் சிறப்பாக இருப்பான்றதும், இதெல்லாம் பொது புத்தியில் இருக்கிறது தானே ஒழிய ஆளை பார்த்து எடை போடக்கூடாதுன்றதுக்கு தம்பி பார்த்திபனை வச்சு முடிவு பண்ணுறேன். அடுத்தது எடிட்டர் தம்பி, அவர் நேஷனல் அவார்டு வாங்கணுன்றதே எங்களுக்கு தெரியல. பாருங்கள், ஒரு நேஷனல் அவார்டு வாங்கிட்டு எப்போதும் போல் எளிமையாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப அருமையாக இருக்குது. அடுத்தது நான் ஆடியோ லிஸ்ட்டில் இந்த ஹீரோயினை பற்றி சொல்லல, நிமிஷா பற்றி. அந்த படத்தில் பார்த்தா அவங்க ஐயோ, அதாவது நாங்கள்லாம் ஜோதிகா பார்த்து மிரண்டிருக்கோம். அதுக்கு பிறகு இப்போ சாவித்திரியிலேருந்து ஆரம்பிப்போம் இல்லையா, ஒரு ஆர்டிஸ்ட் இப்படி இருப்பாங்கன்ட்டு. ஐயோ பிரமாதமாக நடிச்சிட்டிங்க, ரொம்ப அற்புதமாக இருந்தது. நிச்சயமாக தமிழ் சினிமாவில் ஒரு ஆர்டிஸ்ட், அதாவது பர்ஃபார்மர் கதைன்னு ஒன்று இருந்ததுன்னா, ஹீரோயின் கதை இருந்ததுன்னா இவங்க நிமிஷாவை தான் நிச்சயமாக இனிமேல் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது தம்பி அதர்வா என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லிகிட்டே இருப்பேன். நான் எப்போதும் பிடித்த வேலைகளை செய்கிறவன் சிறப்பானவன்ட்டு இப்போ அண்ணன் போஸ்வங்கிட்ட சொன்னார். என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இப்போ சொல்கிறோம்ல, என்ன நம்ம கெட்டு போயிட்டோம், இங்கே நல்லா இருக்கிறோம். எம்ஜிஆர்லாம் தற்கொலைக்கு பண்ணி போனவர். எம்ஜிஆர் கேரளாவில் ரயில்வே, அதாவது எங்கள் அண்ணன் சக்கரபாணி மட்டும் ஒரு நிமிஷம் லேட்டாக வந்திருந்தா நான் ட்ரெயினில் விழுந்திருப்பான்றார் எம்ஜிஆர். நானே பிறந்தேன் அவருடைய வரலாற்று தொடரில். அப்போ என்னன்னு கேட்டால், எம்ஜிஆர்லாம் 15 வருஷம் இல்லவே இல்லை ஃபீல்டில், ஏதோ படம் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த இப்போ மனைவி அண்ணன் இருக்கார், மனைவி பொன்மாணிக்கம், அவர் 8வது வள்ளல்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு.
ஒரு 8-9 கதை இருக்குது எம்ஜிஆரை பற்றி கதை. மிகச்சிறந்த மனிதநேய கதைகள், மிகச்சிறந்த நன்றி உணர்வு கதைகள் இருக்குது அதில். அதில் வந்து அவர் வந்து இட்லி ஒரு அம்மா விற்கும் ஒரு இடத்துல. எம்ஜிஆர் வாங்கிக்குவார், வாங்கினா காசு இல்லை அவர்கிட்ட. காசு இல்லாத போது ஐயோ நான் காசு எடுத்துகிட்டு வரலாமான்னுவார். அந்த கிழவி சொல்லும், தம்பி இதை திருப்பி கொடுத்து நீ இந்த காசை திருப்பி கொடுத்தா என்னுடைய லாப கணக்கு, கொடுக்கலன்னா என்னுடைய தர்ம கணக்குப்பா வச்சுக்கணும். எம்ஜிஆர் அதுக்கு பிறகு பெரிய ஸ்டார் ஆகி முதலமைச்சர் ஆகிடுவார். திரும்பி யானை கவுனியில் அவர் முதலமைச்சராகி வரும்போது காரில் சொல்லிட்டு வருவார், இங்கே ஒரு பார்க் இருந்ததுயா, நான் இப்போ வாக்கிங் போகும்போது ஒரு கிழவிக்கிட்ட ஒரு 10 இட்லி வாங்கிட்டேன், ஆனால் என்னால் காசே தர முடியல. இப்போ அந்த அம்மாலாம் எங்கே இருக்கான்னு தெரியல, ஆனால் அந்த அம்மா சொன்ன வார்த்தை என் ஞாபகம் இருக்குது, பணத்தை திருப்பி கொடுத்தால் லாபம் கணக்கு, திருப்பி கொடுக்கலனா என் தர்ம கணக்குன்னு சொன்னாங்கய்யா. இன்றைக்கும் நான் தர்மம் பண்ணும்போது அந்த அம்மா ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு எம்ஜிஆர் சொல்லிட்டு போவார் அந்த காரில். அதில் இருக்குது, அண்ணன் எழுதின புக்கிலே இருக்குது. இப்போ அடுத்த நாள் போய் அந்த கிழவியை பிடிச்சிடுவாங்க. அது அப்போ 40 வயசு, இப்போ 80 வயசில் இருக்கும். எம்ஜிஆர் அவங்கள்ட்ட அறிமுகப்படுத்துவார், இதாம்மா நீ சொன்ன வார்த்தைன்ட்டு. அதுக்கு புரியவே புரியாது. இல்லைப்பா நான் நல்லா இருக்கணும்போது அவருக்கு அந்த அம்மாவுக்கு ஒரு வீடு கொடுத்து அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் அவருடைய சொந்த பணம் 1000 ரூபா அனுப்பிச்சிட்டே இருப்பார் எம்ஜிஆர். இப்படி ஒரு நன்றியை ஒரு உதவி செஞ்சிட்டோம்னா நம்ம வாழ்நாள் பூரா உள்ளே நின்றுட்டு இருக்குங்களா, அந்த மாதிரி உதவியை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த படத்தில் தம்பி கோ ரைட்டர் சொன்ன மாதிரி யாரோ ஒருத்தவங்க உதவி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த உதவி செயின் தான் நம்ம வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும், உண்டாக்கும். கடைசியாக ஒன்று சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ராமாயணத்தில் ராமனுக்கு நிறையா பேர் உதவி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ராமனுக்கு படுற கஷ்டம் இருக்க, அவன் ரொம்ப நல்லவன், அவன் காட்டுக்கு போயிடுவான், காட்டுக்கு நம்மனா பொண்டாட்டி தூக்கிட்டு போயிடுவான், அதுக்கு பிறகு அவன் போராட்டம். இப்போ நிறையா பேர் உதவி பண்ணி சீதையை மீட்டு வந்துடுவார். இப்போ பட்டாபிஷேகம் நடக்கும். பட்டாபிஷேகம் நடக்கும்போது உதவி பண்ண அத்தனை பேருக்கும் ஒரு பரிசு தருவார் ராமர், கொடுத்துக்கிட்டே வருவார். கடைசியாக ஹனுமான் வருவான். ஹனுமான் வரும்போது ஹனுமானுக்கு என்ன தர போகிறாருன்னு எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. ஏஞ்சி கட்டி பிடிப்பான். ஏன்னா ஹனுமன் செய்த உதவிக்கு திரும்பி ஒரு பொருளை என்னால் தரவே முடியாதுன்னு கட்டி பிடிச்சி நீ ஏங்குள்ளே இருப்ப அப்படின்வார். அப்படி ஒரு உதவியினுடைய மேன்மையை நம்ம அழகாக சொல்கிற இடம் அது. ராமாயணம் உண்மையாக என்னான்னு தெரியாது, அந்த இடம் வந்து அருமையான இடமா எனக்கு பிடிக்கும். அப்போ உதவியை செய்யும்போது ஒரு மனிதன் அவனுக்குள்ளே நம்ம போயிடுறோம் அப்படின்ற ஒரு அருமையான கருத்தை இந்த படம் சொல்கிறது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் உஷார் தன்மையோடு இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படின்னு சொல்லுது. அதுரூபா வந்து இதில் மிகச்சிறந்த முறையில் நடிச்சிருக்காரு. அதுவும் அந்த தம்மு அடித்து விட்டுற இடம்லாம் உண்மையான அப்படிப்பட்ட ஆள் தானான்ற மாதிரி பயப்படுத்துகிற அளவுக்கு பண்ணாப்புல. ஏன்னா ரொமான்ஸாக இந்த வயசில் அவர் நல்லா பண்ணிடலாம். இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்குல்ல, அதை அப்படியே வாழ்ந்துட்டார்ப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பண்ணாப்புல. ஏன்னா இந்த மாதிரி விஷயம்தான் டஃப்பான ஐட்டங்கள், அதையே சிறப்பாக பண்ணியிருக்காரு. அதர்வா இந்த படத்தின் மூலம் மிகப்பெரிய இடத்துக்கு நிச்சயம் வந்துட்டார். இனிமேல் அவருக்கான காலம் தமிழ் சினிமாவில் கொடிகட்டி பறக்கும். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. அண்ணன் ப்ரொடியூசருக்கு நன்றி. அப்புறம் தம்பி யாராவது விட்டுனா அம்மா விஜயம்மா இருக்காங்க, அவங்க கூட இதில் நடிக்கலை. நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த பாப்பாவுக்கும் தென்றலுக்கும் நன்றி. உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றி சொல்லி உட்கார்றேன்.